ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு வேத வசனமாகப்பட்டது யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று இயேசு சொன்னார். நீங்கள் விசுவாசம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆழமானது. நீங்கள் ஷாத்தாக் மேஷாக் ஆபக் நகவை பார்க்கிலும் அவர்கள் மிகப்பெரிய ஒரு விசுவாசத்தை கொண்டு தான் அவர்கள் ஜீவித்தார்கள். அதுபோல் நாம் அதோடு மேலாக ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. ஏனென்றால் விசுவாசம் இருந்தால் தான் சகல நன்மையும் நாம் பெற முடியும். இயேசு மேலே நம்பிக்கை வைத்து அவரை விசுவாசித்து அவரிடத்திலே சகல நன்மையும் பெறும்படி ஆண்டவராக இயேசு தாமே இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கபடி, நீங்கள் யாரை நம்புறீங்களோ இல்லையோ இயேசுவை நம்புங்க. இல்லை நீங்கள் நம்பின மனுஷர்கள் உங்களை கைவிட்டு மறந்து போயிருக்கலாம், அவர்கள் உங்களை தூஷித்திருக்கலாம், நிந்தித்திருக்கலாம், இல்லை உங்களை அவமானப்படுத்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் உங்களை அவமானப்படுத்த மாட்டார். உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொன்ன ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் மகிமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.